NCERT class 9th சயின்ஸில் நம்ம மோஷன் அரவுண்ட் அஸ் டாப்பிக்கில் இருந்து எக்ஸாம்பிள் 4.6 சம் பண்ண பாருங்க. வாட் டஸ் தி கிராஃப் ஷோன் இன் ஃபிகர் 4.15 இண்டிகேட்ஸ் அபவுட் தி நேச்சர் ஆஃப் மோஷன் ஆஃப் தி வெஹிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பாருங்கள், நமக்கு கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஒய் ஆக்சிஸில் பொசிஷன் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டைம் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போது டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, ஆனால் பொசிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. எவ்ரி செகண்டுக்கும் வந்து பாருங்கள், 0 செகண்டுக்கு 40 மீட்டர் இருக்குது, 1 செகண்ட்லையும் 40 மீட்டர், 2 செகண்ட்லையும் 40 மீட்டர், 3 செகண்ட்லையும் 40 மீட்டர் அப்படியே தான் இருக்குது. அப்போ வந்து நம்ம ஒரு ஆரிஜின் இப்படி அஸ்யூம் பண்ணிட்டோம்னா, இதுதான் 0,0ன்னு எடுத்துட்டோம்னா, இப்போது இதுதான் பொசிஷன் வந்து 40 மீட்டர் இருக்குது இந்த ஆப்ஜெக்ட். அப்போது பொசிஷன் வந்து மாறவே இல்லை. டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ஆனால் பொசிஷன் வந்து இது மாறவே இல்லை, கான்ஸ்டண்ட்டாகவே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாடி வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் வெலாசிட்டி எடுத்துக்கலாம். ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் வந்து என்ன எடுத்துக்கலாம்னா வெலாசிட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்லோப் பார்த்தீங்கன்னா, இந்த லைன் இப்படி இந்த இருக்குது, எப்படி இருக்குது? பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸாக இருக்குது. அப்போ பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸாக இருந்துச்சுன்னா இதுக்கு ஸ்லோப் வந்து 0, ஸ்லோப்பே கிடையாது. அப்போ ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் வந்து 0ன்னு வருது. அப்போ 0 வந்துச்சுன்னா வெலாசிட்டி 0, வெலாசிட்டி 0ன்னா ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இஸ் ஸ்டேஷ்னரி அப்படின்னு நமக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க.